ஓம் சாந்தி. மார்ச் 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 1999. இப்பொழுது உங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை வெளிப்படச் செய்து ஆன்மீக முயற்சிக்கான சூழல் உருவாகட்டும். இன்று அன்பு கடலான பாப்தாதா தனது அதி அன்பிற்குரிய குழந்தைகளை சந்திக்கின்றார். இன்று அன்பிற்கான விசேஷ நாளாகும். அமிர்த வேளையிலிருந்து எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரும் அன்பு அலைகளில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் உள்ள அன்பு இதயத்திற்கு சௌகரியம் அளிப்பவரான தந்தையை வந்தடைகிறது. குழந்தைகளாகிய உங்கள் அன்பிற்கு பிரதிபலனாக பாப்தாதா உங்கள் அனைவரையும் அன்பினாலும் சக்தியினாலும் ஆசீர்வதிக்கின்றார். யக்ஞத்தின் உருவாக்கத்தில் இந்த நாளை பாப்தாதா மாற்றத்திற்கான விசேஷமான நாள் என அழைக்கின்றார். இந்நாளில் தந்தை பிரம்மா தனது குழந்தைகளை இந்த பௌதீக உலக மேடையில் வெளிப்படுத்துவதற்காக மறைமுகமான முதுகெலும்பாக ஆகினார். ஆகையாலேயே இந்நாள் குழந்தைகளை வெளிப்படுத்திய நாள் என்று அழைக்கப்படுகிறது. இது சக்தியின் நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மனோ வலிமையை கொடுப்பதற்கான நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. தந்தை பிரம்மா பணியை நிறைவேற்றுவதற்காக மறைமுகமாக தூண்டுதல் அளிக்கின்றார். அவர் உங்களை விட்டு பிரியவில்லை, உங்களுடனேயே இருக்கின்றார். அவர் மறைமுகமாக அதனை நிறைவேற்றுகின்றார். இந்த அவ்யக்த நாள் குழந்தைகளின் பணியை துரிதப்படுத்துவதற்கான நாளாகும். இப்பொழுதும் கூட அவர் பாதுகாப்பு குடையாக இருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குமான பராமரிப்பை வழங்குகின்ற பணியை ஆற்றுகின்றார். ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குடையாக இருப்பதை போன்று அமிர்த வேளையிலிருந்து தாய் பிரம்மா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் தொடர்ந்தும் பார்த்து கொள்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் ஷரீர ரூபத்தில் கருவிகளாக இருக்கின்றீர்கள். ஆனால் குறிப்பாக பாக்கியத்தை அருள்பவரான தாய் பிரம்மா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தையும் பார்த்து விசேஷமாக சக்திகளாலும் தைரியத்தாலும் ஆர்வம் உற்சாகத்தாலும் பராமரிக்கின்றார். தந்தை சிவன் எவ்வாறாயினும் உங்களுடன் இருக்கின்றார். ஆனால் பிரம்மாவிற்கே உங்களை பராமரிப்பதற்கான விசேஷ பாகம் உள்ளது. இன்று குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்கின்ற விசேஷ அன்பிற்கு பிரதிபலனாக பாக்கியத்தை அருள்பவரான பிரம்மா ஆசீர்வாத பொக்கிஷ களஞ்சியத்தின் பண்டாரியாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக எந்த அளவிற்கு ஒரு சந்திப்பை கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் இலகுவாக நீங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது திறந்த ஆசீர்வாத பொக்கிஷ களஞ்சியமாகும். இன்று மேன்மையான நாள். இந்நாளில் நீங்கள் விரும்பியவாறு விரும்பிய அளவில் எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். உங்கள் அன்பிற்கு பிரதிபலனாக நீங்கள் இலகுவாக ஆசீர்வாதங்கள் என்ற பரிசை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு பரிசை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அனைத்து பேறுகளையும் இலகுவாக பெறுகின்றீர்கள். நீங்கள் பரிசு ஒன்றை கேட்டு பெறுவதில்லை, தானாகவே ஒரு பரிசை பெறுகின்றீர்கள். உங்கள் சொந்த முயற்சிக்கான பலனாக ஆசீர்வாதத்தை பெறுதல் வேறு விஷயமாகும். எவ்வாறாயினும் தாய் பிரம்மா இன்று குறிப்பாக உங்கள் அன்பிற்கு பிரதிபலனாக இதனை உங்களுக்கு கொடுக்கின்றார். இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் இலகுவாக சகல ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள் என்ற அனுபவத்தை கொண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுதும் கூட உங்கள் இதயத்தில் உள்ள உங்களுடைய உண்மையான அன்பிற்கு பிரதிபலனாக நீங்கள் சகல ஆசீர்வாதங்களையும் பெற முடியும்.
உங்கள் இதயத்தில் அன்பை கொண்டிருப்பதே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிமுறையாகும். உங்கள் இதயத்தில் உள்ள அன்பே பொக்கிஷமாகும். அதன் மூலமாக பாப்தாதாவிடமிருந்து நீங்கள் விரும்புகின்ற அனைத்து அழியாத ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளாகிய உங்கள் அனைவரிடமும் இந்த அன்பு பொக்கிஷம் உள்ளதா? உங்களிடம் அன்பு பொக்கிஷம் இருப்பதாலேயே நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அன்பு உங்களை இங்கே ஈர்த்துள்ளது. அன்பு கொண்டிருப்பது இலகுவாகும். உங்கள் முயற்சியில் நீங்கள் எவருமே சிரமப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பை அனுபவம் செய்கின்றீர்கள். உங்கள் அன்பு பலருடன் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் அது இப்பொழுது ஒருவரிடத்தில் மாத்திரமே இணைக்கப்பட்டுள்ளது. முன்னர் உங்களுக்கு பல்வேறு உறவு முறைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அனைத்து உறவு முறைகளும் ஒரே ஒருவருடன் மாத்திரமே உள்ளது. ஆகையால் உங்கள் அன்பு முழுவதும் இலகுவாக ஒரே ஒருவருக்கு மாத்திரமானதாகும். ஆகையாலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் எனது பாபா என கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் அன்பு யாருக்கானது? அது எனக்கானதாகும். நீங்கள் அனைவருமே எனது பாபா என்று கூறுகின்றீர்கள், அப்படித்தானே? அல்லது தாதிகளுக்கு உரியவரான பாபாவா? மகாரதிகளுக்கு உரியவரான பாபாவா? அவர் அனைவருக்குமான பாபா, அப்படித்தானே? எனவே இன்று குழந்தைகளாகி நீங்கள் எத்தனை முறை உங்கள் இதயத்திலிருந்து எனது பாபா எனது பாபா என்று கூறினீர்கள்? அனைவரும் எனது பாபா எனது பாபா என கூறி இதயபூர்வ சம்பாஷணையை கொண்டிருந்தீர்கள். நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் அன்பு மலர்களினால் பாபாவிற்கு அர்ச்சனை செய்தீர்கள். பாப்தாதா அதி அழகான அன்பு மலர்களை பெற்றார். உங்கள் அனைவரிடமும் உள்ள அன்பு மிகவும் சிறந்ததாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், அன்பு வடிவம் நடைமுறை ரீதியாக வெளிப்படட்டும். இதுவே சமமாக ஆகுவது என்ற அர்த்தமாகும். சமமாக வேண்டும் என்ற இலக்கை நீங்கள் அனைவருமே கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நடைமுறை தகைமைகள் தென்படட்டும். எவ்வாறான மக்களை பார்த்தாலும் சந்தித்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு தந்தையான கடவுளின் தெய்வீக குணங்களும் முகத்தில் தந்தை பிரம்மாவும் அந்த குழந்தையின் வடிவமும் தென்படட்டும். உங்கள் கண்கள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் மனோபாவம், உங்கள் அதிர்வலைகள் முற்றிலுமாக தனித்துவமாக இருக்கட்டும். மதுபன் தந்தை பிரம்மா செயற்பட்ட இடமாகும். இந்த இடம் அவரின் தபஸ்யாவின், கர்மத்தின், துறவரத்தின் அதிர்வலைகளால் நிறைந்திருப்பதால் இங்கு வருகின்ற அனைவரும் இலகுவாக இது ஒரு தனித்துவமான உலகம் என்பதை அனுபவம் செய்கிறார்கள். இந்த இடம் தந்தை பிரம்மாவினதும் அவரின் விசேஷ குழந்தைகளினதும் அதிர்வலைகள் மூலம் அலௌகிகமாகியுள்ளது. அவ்வாறே குழந்தைகளாகி நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும், நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் மற்றோர் உங்களுடைய தெய்வீக குணங்கள், உங்கள் செயல்கள் மற்றும் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற உங்கள் மேன்மையான மனோபாவத்தின் சூழலின் அனுபவத்தை பெறட்டும். இதனையே தந்தைக்கு சமம், பாப் சமான் ஆகுதல் என்று பாப்தாதா குறிப்பிடுகின்றார். இப்பொழுது விரைவில் தந்தைக்கு சமமாகுவதை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது வரையில் தந்தைக்கு சமமாகுவதை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த எண்ணம் உங்கள் முகத்திலும் உங்கள் நடத்தையிலும் தெரியட்டும். உங்கள் தொடர்பில் வருகின்ற எவரது இதயத்திலிருந்தும் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்ற ஓசை வெளிப்படட்டும். பாபா அப்போது இருமிக் கொண்டிருந்தார். இன்று இந்த ஒலி வாங்கி அவ்வளவு சிறப்பாக இல்லை. இருப்பினும் பாபா உங்களை சந்திக்க வேண்டும்.
இதுவும் ஒரு மைக் ஆகும். இந்த மைக் ஷரீரம் வேலை செய்யாது விட்டால் அப்பொழுது இந்த பௌதீக மைக்கினால் எந்த பயனும் இல்லை. இதனை பெரிதாக சீரியஸாக எடுக்க வேண்டியதில்லை. ஏனெனில் இது பருவ காலத்தின் பழமாகும். இப்பொழுது குழந்தைகள் அனைவரின் மூலமாகவும் பாப்தாதா இந்த வெளிப்பாட்டை பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் ஏதேனும் ஒன்றை வார்த்தைகளினால் வெளிப்படுத்தும் போது வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் உங்கள் தெய்வீக குணங்கள் மற்றும் செயல்களினால் மிக அதிக அளவான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கண்களின் மூலமாகவும் உங்கள் கண்களில் விசேஷமாக ஏதோ உள்ளது என்ற அனுபவம் கிடைக்கட்டும். உங்களை அவர்கள் வெறும் சாதாரணமானவர்களாக அல்லாது ஆனால் அலௌகிகமாக தனித்துவமானவர்களாக அனுபவம் செய்யட்டும். அவர்களின் மனதில் நீங்கள் இவ்வாறு ஆகினீர்கள், உங்களை இவ்வாறு ஆக்கியவர் யார் என்ற கேள்வி எழ வேண்டும். அவர்களே சிந்தித்து கேட்க வேண்டும், உங்களை இவ்வாறு ஆக்கியவர் யார்? இக்காலத்தில் மக்கள் அழகான ஏதேனும் ஒன்றை பார்த்தால் அதனை செய்தது யார் என இதயபூர்வமாக கேட்கிறார்கள். தந்தைக்கு சமமாக உள்ளல் உங்கள் ஸ்திதியின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள். இக்காலத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் இந்த பௌதீக உலகில் ஆத்மாக்கள் அவ்வாறு ஆகுவது சாத்தியமா என யோசிக்கிறார்கள். பயிற்சியினால் அவ்வாறு ஆகுவது சாத்தியமே என்பதையும் நீங்கள் அவ்வாறு ஆகியுள்ளீர்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டுங்கள். இக்காலத்தில் கோட்பாடுகளை விட நடைமுறை உதாரணங்களையே மக்கள் அதிக அளவு நம்புகிறார்கள். அவர்கள் அவற்றை கேட்பதை விட அதனை பார்க்கவே விரும்புகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பலர் எங்கும் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமானவர்கள் என்பதன் நடைமுறை உதாரணங்கள் ஆகும் பொழுது அவர்களுக்கு இதனை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதற்கு நீண்ட நேரம் எடுக்காது. அப்பொழுது உங்கள் பிரஜைகள் மிக விரைவில் உருவாக்கப்படுவார்கள். குறுகிய நேரத்தில் குறைவாக முயற்சியை செய்கின்ற நடைமுறை உதாரணங்களான உங்களை பார்த்து அனுபவம் செய்யும் பொழுது அவர்கள் பிரஜைகள் என்ற முத்திரையை குத்திக் கொள்கிறார்கள். நீங்களே அரசர்களும் அரசிகளும் ஆகப் போகின்றவர்கள் அல்லவா? தற்போதைய சூழலினால் பாப்தாதா இப்பொழுது உங்கள் மனதிலும் இதயத்திலும் ஆர்வமின்மையின் மனோபாவத்தை வெளிப்படுத்துங்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு மீண்டும் ஒருமுறை கொண்டு வருகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்தாலும் அல்லது நிலையங்கள் அல்லது வேறு எங்கு வாழ்ந்தாலும் பாப்தாதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் பௌதீகமாக வசதிகளை கொடுத்துள்ளார். ஒரு குழந்தையுமே உண்ணவோ பருகவோ தங்கி இருக்கவோ இடம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான சகல வசதிகளையும் நீங்கள் அனைவரும் பெற்றிருக்கின்றீர்கள். ஒருவர் தனது சொந்த கவனக்குறைவினாலோ சோம்பேறித்தனத்தினாலோ ஏதோ ஒரு குறைபாட்டுடன் இருந்தால் அது வேறு விஷயமாகும். எவ்வாறாயினும் நாடகத்திற்கு ஏற்ப குழந்தைகளின் தேவைக்கு அவசியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களிடம் உள்ளது என்பதை பாப்தாதா அறிவார். உங்களிடம் சகல வசதிகளும் உள்ளன. தொடர்ந்தும் உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் எப்பொழுதுமே பெறுவீர்கள். எவ்வாறாயினும் சிலரை பொறுத்தவரை தேவைக்கு அதிகமாக வசதிகள் உள்ளன. ஆகையால் குறைந்த அளவு ஆன்மீக முயற்சியும் வசதிகளின் பயன்பாடு அதிக அளவும் காணப்படுகிறது. இதனாலேயே பாப்தாதா விசேஷமாக இந்த நாள் தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான நாள் விசேஷமாக கோடிட்டு காட்டுகின்றார். நீங்கள் அந்த வசதிகள் அனைத்தையும் அதிக அளவில் பயன்படுத்தினீர்கள். இப்பொழுது வரை நீங்கள் அனைத்தையும் மிக நன்றாக செய்திருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது உங்கள் ஆன்மீக முயற்சியை அதிகரியுங்கள். அதாவது எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை உருவாக்குங்கள். தந்தை பிரம்மா இறுதி கணம் வரையில்
குழந்தைகளாகிய உங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் அவர் எவ்வாறு அவற்றை பயன்படுத்துவதிலிருந்து விலகி இருந்தார் என பார்த்தீர்கள். வசதிகள் இருந்த போதிலும் நீங்கள் அவற்றை பயன்படுத்துவதிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் உங்களுக்கு வசதிகள் இல்லாதிருக்கும் போது நீங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் உங்களில் சிலர் நாங்கள் ஏற்கனவே துறவிகள் என்றும் கூறுகிறீர்கள். அது எப்படியாகும்? அது முற்றிலும் வேறான ஒரு விஷயமாகும். அனைத்தையும் கொண்டிருக்கும் போது ஞானமும் உலக நன்மைக்கான உணர்வுகளும் தந்தையையும் உங்களையும் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகளையும் கொண்டிருந்து இப்பொழுது வசதிகளில் தங்கி இருக்காது எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருங்கள். அது ஸ்தாபனையின் ஆரம்பத்தை போன்றதாகும். வசதிகளுக்கான எந்த குறைபாடும் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்திற்கான பட்டியில் இருந்தீர்கள். நீங்கள் செய்த 14 ஆண்டுகளுக்கான தபஸ்யா எல்லையற்ற ஆர்வமின்மையின் சூழலில் ஆகும். பாப்தாதா இப்பொழுது உங்களுக்கு பல வசதிகளை கொடுத்துள்ளார். வசதிகளை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் இந்த வசதிகளை கொண்டிருக்கின்ற போதும் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருங்கள். உலக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாயின் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிமுறையை ஏற்க வேண்டும். ஏனெனில் எங்கும் ஆசைகள் அதிகரிக்கின்றன. ஆத்மாக்கள் தமது ஆசைகளுக்கு அடிமைப்பட்டிருப்பதால் அவர்கள் விரக்தியில் உள்ளார்கள். அவர்கள் பல மில்லியன் மடங்குக்கு சொந்தக்காரர்கள் ஆயினும் அவர்கள் தமது ஆசைகளால் விரக்தியில் உள்ளார்கள். ஆத்மாக்களுக்குள் விரக்திக்கான சூழல் நிலவுவதற்கு காரணம் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளே. இப்பொழுது எல்லையற்ற உங்கள் ஆர்வமின்மையின் மனோபாவத்தினால் இந்த ஆர்வமின்மைக்கான மனோபாவத்தை மற்ற ஆத்மாக்களிடத்திலும் பரவச் செய்யுங்கள். நீங்கள் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருக்காது விட்டால் ஆத்மாக்களால் அமைதி நிறைந்தவர்களாகவோ சந்தோஷமாகவோ அல்லது அவர்கள் தமது ஆசைகளிலிருந்து விடுபடவோ முடியாது. நீங்களே விருட்சத்தின் வேர்களாவீர்கள். விருட்சத்தின் படத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் எங்கே காட்டப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் வேர்களிலேயே காட்டப்படுகின்றீர்கள். நீங்களே அஸ்திவாரங்கள். நீங்கள் எத்தகைய அலையை பரவச் செய்கின்றீர்களோ அதுவே முழு உலகிலும் பரவிச் செல்லும். ஆகையாலேயே பாப்தாதா ஆர்வமின்மையின் மனோபாவத்தையும் தந்தை பிரம்மாவிற்கு சமமாக குறிப்பாக ஷரீர வடிவத்தில் அவ்வாறு ஆகுவதற்கான வழிமுறையை குறித்து உங்கள் கவனத்தை விசேஷமாக ஈர்க்கின்றார். நீங்கள் வசதிகளில் தங்கி இருக்கவில்லை, ஆனால் ஆன்மீக முயற்சி செய்கின்றீர்கள் என்ற அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டும். சகல வசதிகளை கொண்டிருந்த போதிலும் நீங்கள் ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருக்கிறீர்கள். தேவையான வசதிகளை பயன்படுத்துங்கள், ஆனால் இயன்ற வரையில் உங்கள் இதயத்தில் ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருங்கள். வசதிகளுக்கு அடிமையாகாதீர்கள். இப்பொழுது எங்கும் ஆன்மீக முயற்சிக்கான சூழலை உருவாக்குங்கள். நேரம் நெருங்கி வருவதால் ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருப்பதே உண்மையான தபஸ்யாவில் இருப்பதும் ஆன்மீக முயற்சி செய்வதும் ஆகும். இந்த வருடம் நீங்கள் மிகவும் அதிகளவு சேவை செய்திருக்கின்றீர்கள். இந்த வருடம் நீங்கள் எங்கும் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றீர்கள். அந்த சேவையினால் நீங்கள் பல ஆத்மாக்களை ஒத்துழைப்பவர்களாக ஆக்கி நெருக்கமாகவும் தொடர்பிலும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் ஒத்துழைப்பவர்கள் ஆகினால் மாத்திரம் போதுமா? இந்த அளவு மாத்திரமா? ஒத்துழைக்கின்ற ஆத்மாக்கள் மிக சிறந்தவர்கள். இப்பொழுது அந்த ஒத்துழைக்கும் தகுதியான ஆத்மாக்களை உங்கள் நெருங்கிய உறவு முறைக்குள் அழைத்து வாருங்கள். அவர்கள் ஒத்துழைப்பவர்களில் இருந்து இலகு யோகிகள் ஆகும் வகையில் அத்தகைய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுங்கள்.
இதற்கு முதலில் உங்களுக்கு ஆன்மீக முயற்சிக்கான சூழல் தேவையாகும். இரண்டாவதாக எல்லையற்ற ஆர்வமின்மையின் சூழலாகும். இதன் மூலமாக இலகு ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் இலகு யோகிகள் ஆகுவார்கள். அவர்களுக்கு தொடர்ந்தும் சேவை செய்யுங்கள். ஆனால் ஆன்மீக முயற்சிக்கான சூழலும் தபஸ்யாவும் அத்தியாவசியமாகும். இப்பொழுது எங்கும் சக்திமிக்க தபஸ்யாவை மேற்கொள்ளுங்கள். மனதின் மூலமாக சேவை செய்வதற்கு தபஸ்யா கருவியாக இருக்கட்டும். தபஸ்யாவின் மூலமாக இப்பொழுது நீங்கள் சக்திமிக்க சேவையை செய்ய வேண்டும். இப்பொழுது மனதின் மூலமாக சேவையினால் உங்கள் எண்ணங்களில் நீங்கள் தொடுகைகளை பெற வேண்டியது அவசியமாகும். நேரம் நெருங்கி வருவதால் நீங்கள் நிலையான ஸ்திதியை கொண்டிருப்பதுடன் சதா சக்திமிக்க சூழலையும் கொண்டிருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக வேண்டுமாயின் நீங்கள் முதலில் எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை கிரகிக்க வேண்டும். அதனை தந்தை பிரம்மாவிடம் நீங்கள் அவரின் இறுதி வரை கண்டீர்கள். அவருக்கு பௌதீக சௌகரியங்களிலோ குழந்தைகளிலோ ஆர்வம் இருக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் குறித்து ஆர்வமின்மையின் மனோபாவம் இருந்தது. எனவே இந்த விசேஷ நாளில் தந்தைக்கு சமமாகின்ற பாடத்தை மிக உறுதியாக்குங்கள். நான் தந்தை பிரம்மாவிற்கு சமமாக வேண்டும், அவ்வளவே. அத்தகைய திடசங்கற்ப நம்பிக்கையை உங்களை முன்னேறி செல்லச் செய்யும். இன்று நீங்கள் எதனை கோடிட்டுக் கொண்டீர்கள்? எல்லையற்ற ஆர்வமின்மையை. இப்பொழுது ஆத்மாக்களை அவர்களது ஆசைகளிலிருந்து பாதுகாத்திடுங்கள். அந்த அப்பாவி மக்கள் மிகவும் சந்தோஷமிழந்து விரக்தியடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது கருணை நிறைந்த இதயத்தை கொண்டிருந்து எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தினால் கருணைக்கான அலைகளை பரவச் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் அதி மேலான இடமான பரந்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்திருந்து சகல ஆத்மாக்களுக்கும் கருணை நிறைந்த திருஷ்டியை கொடுங்கள். அந்த அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். உங்களால் அவற்றை பரவச் செய்ய முடியும், அப்படித்தானே? இப்பொழுது பரந்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்திருந்து அங்கு இருந்தவாறு எல்லையற்ற கருணையின் சூழலை பரவச் செய்யுங்கள். பாப் தாதா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்குமுள்ள அதி அன்பிற்குரிய சகல குழந்தைகளுக்கும் ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற எங்குமுள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும் நாள் முழுவதும் இதயத்திலிருந்து பாப் தாதாவிற்கு மிக அழகான இனிய பாடல்களை பாடுபவர்களுக்கும் பாப் தாதாவுடன் இதயபூர்வமான சம்பாஷணையை மேற்கொண்டு தமது புத்தியை சகல சக்திகள் தெய்வீக குணங்களின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கும் பாப் தாதா அனைவரின் பாடலையும் கேட்டார். சந்தோஷ பாடல், அன்பு பாடல், ஆன்மீக போதையின் பாடல்கள். பாப் தாதா அன்புடன் கேட்டதுடன் தமது இதயத்தில் உண்மையான குழந்தைகளுடனான சந்திப்பில் மூழ்கி இருந்தார். இதயத்தில் உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்பவர்கள் மகத்துவமானவர்களும் சதா மகத்துவமாகவே இருப்பவர்களும் ஆவார்கள். சதா எல்லையற்ற ஆர்வமின்மையின் மனோபாவத்தை பேணுபவர்களும் திட சங்கற்பத்துடன் புத்தியில் நம்பிக்கை நிறைந்திருப்பவர்களுக்கும் பாப்தாதா பிரதி உபகாரமாக அத்தகைய இனிய குழந்தைகளுக்கு பல மில்லியன் மடங்கு அன்பை வழங்குகின்றார். இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கின்றவரின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். வெளியிலிருந்து கேட்பவர்களையும் பாபா பார்க்கின்றார். பாப்தாதா குழந்தைகள் தொலைவில் இருப்பதை பார்க்கவில்லை. ஆனால் எங்குமுள்ள குழந்தைகள் நேர் முன்னிலையில் தனக்கு முன்னால் இருப்பதை போன்றே பார்க்கின்றார். நீங்கள் அனுப்பியுள்ள பரிசுகள், நினைவு கடிதங்கள் பிரதி உபகாரமாக பாப்தாதா உங்களுக்கு அன்பையும் நினைவையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றார். குழந்தைகளே, பறக்கின்ற ஸ்திதியில் சதா பறந்து
செழிப்பானவர்களாகி சதா செழிப்பானவர்களாகவே இருப்பீர்களாக. அச்சா. ஆசீர்வாதம். மேன்மையான எண்ணங்களின் சக்தியின் மூலமாக சகல பேறுகளையும் பெற்று வெற்றி சொரூபங்கள் ஆகுவீர்களாக. மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளான உங்கள் எண்ணங்களில் அதிக அளவு சக்தி உள்ளது. நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதனை உங்களால் எந்த நேரத்திலும் செய்ய முடியும். அத்துடன் பிறருக்கும் தூண்டுதல் அளிக்க முடியும். ஏனெனில் உங்கள் எண்ணங்கள் எப்பொழுதும் தூய்மையாகவும் மேன்மையாகவும் உபகாரம் மிக்கவையாகவும் உள்ளது. மேன்மையான உபகாரம் மிக்க எண்ணங்கள் நிச்சயமாக நடைமுறையாகும். உங்கள் மனம் எப்பொழுதும் மன ஒருமைப்பாட்டுடன் உள்ளது, அதாவது ஒரே ஸ்திதியில் ஸ்திரமாக உள்ளது. அது அலை பாய்வதில்லை. நீங்கள் எங்கே எப்பொழுது உங்கள் மனதை நிலைத்திருக்க செய்ய விரும்புகின்றீர்களோ உங்களால் அதனை ஸ்திரப்படுத்த முடியும். இதனை செய்வதனால் இயல்பாகவே வெற்றி சுரூபங்கள் ஆகின்றீர்கள். ஸ்லோகம். பாதகமான எந்த சூழ்நிலையாலும் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஷரீரமற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். ஓம் சாந்தி.